இளைய பிராட்டி குந்தவி தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கி போனாங்க. அதுக்கு பிறகு படகுல இருந்த பெண்கள்லாம் என்ன பேசினாங்க, என்ன செய்தாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அடியே தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாருடி. அவள் பேரில் நம்ம இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளோ ஆசை அப்படின்னா ஒருத்தி. ஆசையும் இல்லை, ஒன்றும் இல்லடி வாரிணி. 4 மாதமாக அந்த பெண்ணு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. அடிக்கடி மயக்கம் போட்டு விழறா. சரி, நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே அப்படின்னு இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால தான் வானதிக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்குறதுக்கு ஜோசியர்கிட்ட வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது பேய் பிசாசுகள் சேஃப்டியாக இருக்கலாமான்னா அப்படி தான் இருந்தால் அதுக்கு மந்திரம் தந்திரம் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா தாரகை. பேயும் இல்லடி, பிசாசும் இல்லடி. இவளை எந்த பேய் பிசாசு பிடிக்க போகுது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டிடுவாளேன்னா வாரிணி. வானதி மயக்கம் போட்டு விழுந்தது கூட பாசாங்கு தாண்டி. இப்படிலாம் செஞ்சால் தான் மெதுவாக இளவரசரை வலையில் போட்டுக்க முடியும்னு அவளுடைய எண்ணம் அப்படின்னா இன்னொருத்தி. நிரவதி சொல்கிறது கரெக்டு தாண்டி. அது மட்டுமா, அன்றைக்கி இளவரசர் புறப்படும்போது கையில் இருந்த தீப தட்டை என்ன பண்ணுறா இவ கீழே போடுறா. அது கூட எதுக்கு? அவர் நம்மளை கவனிக்கணுங்கிறதுக்கோசரம். 2 கையால் ஏந்தக்கூடிய ஒரு தட்டு எப்படி கீழே விழும்? நம்ம இளவரசர் என்ன புலியா, சிங்கமா, கரடியா அவரை பார்த்து பயப்படுறதுக்கு அப்படின்னா வாரிணி. உடனே மூச்சை போட்டு ஊழ்ந்து விட்டுதா பார்த்தாங்க பார்த்தியா அப்படின்னா இன்னொன்று பாரு, அந்த கெட்டிக்காரத்தனை வரணும் அப்படின்னா நிரவதி. அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவி தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனாங்க பாரு, அது ரொம்ப பெரிய வேடிக்கை அப்படின்னா இன்னும் செந்தில். பொய்யும் புனச்சுருட்டும் ஜாலமும் மாய் மாலமும் செய்கிறவங்களுக்கு தாண்டி இது காலம்னா மந்தாங்கினி. யுத்தத்துக்கு புறப்பட்டு போன பிறகு இலவசம் திரும்பி வானதியை பார்த்துட்டு போனார் பற்றியா. இதை விட என்ன ஒன்றும்? அவருடைய மாயாஜாலம் எவ்வளோ தூரம் பழித்து விட்டது பார்த்தையான்னா வாரிணி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இளவரசர் அவ்வளோ மேன்மையான குணம் உள்ளவர். ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளேன்னு அவளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னா தாரகை.